ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்கு வித்து கண்டுபிடிக்கிறதுல நிறைய டவுட் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு, இப்போ செஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து 12 டிவைட் பண்ணுறப்ப எவ்வளோ வேல்யூ வருதோ நம்ம அதை வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 34 வச்சு நம்ம 12 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2.8 வரும். இதுவும் நம்ம மெத்தட் 1. இப்போ மெத்தட் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம மார்க்கிங் ஷோல்டர், இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ண தைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குரிய ஷோல்டர் வந்து நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்களா, அந்த ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப், அந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ஷோல்டர் ஸ்ட்ராப்பு. அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும், 3 இன்ச்சா இல்லை 2.5 இல்லை 2 இன்ச்சான்றதை முடிவு பண்ணியிருப்பீங்களா, அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட ஷோல்டர் மைனஸ் ஷோல்டர் ஸ்ட்ராப் பண்ணுறப்ப நம்மளோட நெக்கு வித்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதுதான் நம்மளோட நெக்கு வித்து. அப்புறம் மூணாவது மெத்தட் வந்து இப்போ உங்களோட ஷோல்டர் அளவு கண்டுபிடிச்சிருப்பீங்களா, மார்க்கிங் ஷோல்டர், அதை வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற வேல்யூவை நீங்கள் நெக்கு வித்தாக எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. நெக்கு வித்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து க்ளோஸ்டாக போடணும், ட்ரெஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நெக்கு வித்து கம்மியாகவும், கொஞ்சம் விரிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நெக்கு வித்து அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வித்து சேஞ்ச் பண்ணுறதுனால அதில் ஃபிட்டிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் அதோட ஸ்டைல் தான் டிஃப்ரெண்ட்டாக மாறும், அவ்வளோதான்.